ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய சிறைச்சாலை மரணங்கள், நேற்றைக்கு சென்னையில் ஒன்று நடந்திருக்கு, போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற பல சம்பவங்கள் இன்னும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கவனம் கொடுத்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களில் ஒன்றான காவல்துறை அதிகாரிகளே குற்றவாளிகள் என்று சொல்லி வரும்போது, முதலமைச்சர் வகிக்கக்கூடிய துறையினுடைய பணியாளர்கள் அவர்களே குற்றவாளியாக வருகிறார்கள் என்று சொல்லி வரும்போது, அதற்கு தலைமை வகிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர். ஆகையினால இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். அது இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த அரசும் கூட இப்படிப்பட்ட கொலைகளுக்கு பின்பாக துணை நிற்கிறதோ என்கின்ற ஒரு கேள்வி சர்வசாதாரணமாக எழும்பும். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம், எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குடும்பம் தகப்பனார் படுக்கையிலே இருக்கிறாரு, எழுந்திருச்சு நடமாட முடியாது, உடல்நலமற்றவர். தாயார் இருக்கிறாங்க, மனைவி, குழந்தைகள், சகோதரி, எல்லாருமே அந்த எளிய வருமானத்துல தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அரசு உடனடியாக அவசர நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு ஒரு பட்டா நிலமும் கொடுத்து வீடும் கட்டி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கான ஆணை உடனடியாகவே பிறப்பிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, கரூர்ல 41 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். அந்த 41 பேருடைய குடும்பங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில தமிழக முதலமைச்சர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக அதையெல்லாம் செய்து முடிச்சிருக்கிறார். தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்கள், அதுல நிறைய விதிமுறைகள் அதெல்லாம் சொல்றாங்க, இந்த விதிமுறைகள்லாம் இருக்கட்டும். கரூருக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்களோ, இன்று நீங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு மூல காரணமாக அமைந்த சம்பவங்களில் ஒன்று கரூர். நிறைய கருத்துக்கள் இருக்குது. எப்படி நீங்க அங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களோ, அதே போல இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலையை உடனடியாக கொடுக்க வேண்டும். மட்டுமல்லாமல் இழப்பீட்டு தொகையும் முறையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைங்க, அவர்கள் படித்து வருவதற்காக மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் எல்லா உதவிகளையும் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். இது அரசு தரப்பிலிருந்து அவர் சொன்னதாகத்தான் கருத முடியும். இருப்பினும் கூட தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து, அதிகாரிகள் வரலாம் போகலாம், ஆட்சியாளர்கள் இருக்கலாம் போகலாம், ஆனால் இந்த குடும்பம் இப்ப கொடுத்திருக்கக்கூடியது மாவட்ட ஆட்சியாளர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடியது வந்து ஹையர் செகண்டரி முடிக்க வரைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அந்த குழந்தை படிக்க விரும்பும் வரை எந்த படிப்பா இருந்தாலும் தான், மருத்துவ படிப்பா இருந்தாலும் தான், பொறியியல் படிப்பா, எந்த படிப்பாக இருந்தாலும் அவர்களை கரையேற்ற வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. அதையும் தமிழக முதல்வர் அவர்கள்
செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இது போன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது பெருத்த அவமானம். ஏற்கனவே சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவம், அதுல குற்றவாளிகள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நீ தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்களும் உணர்ந்த தெரிந்த ஒரு விஷயம். ஆகையினால இந்த குற்றவாளிகளும் முறையாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை கட்டுப்படுத்த நீங்கள் தவறினீர்கள் என்று சொன்னால், ஏதோ வேலையை கொடுத்து, ஏதோ பணத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, இதெல்லாம் இவங்களுக்கு திருப்தி தராது. இந்த வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்புக்கு நிகராக நாம் அத்தனை பேரும் செய்யக்கூடிய உதவிகள் அவர்களை பொறுத்த வரைக்கும் சல்லி காசுக்கு பயன்பெறாத விஷயம். ஒரு ஆறுதலுக்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள். தமிழக முதல்வர் அவர்களே, இது போன்ற கேவலமான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் என்று சொன்னால், சிறைச்சாலைகள் கொலைச்சாலைகளாக தொடர்ந்து மாறும் என்று சொன்னால், நீங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுசா ஒன்று திறக்க வேண்டிய தேவை ஏற்படும். எப்படின்னா, ஸ்டாம்பேடு நடந்து கொஞ்சம் பேர் செத்து போவான், அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். கஸ்டோடியல் டெத்தில் கொஞ்சம் பேர் செத்து போவான், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச், வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்படின்னா ஸ்டாம்பேடு மட்டுமல்லாமல் கஸ்டோடியல் டெத்துக்காக தனி வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு பிரிவை நீங்கள் உருவாக்க வேண்டிய சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தாதீர்கள். விரைந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இங்க அமைச்சர்கள்லாம் வரதாட்டு கேள்விப்பட்டேன். அமைச்சர்கள் ஒன்றை நேரடியாக உங்களுடைய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சரிடம் சொல்லுங்கள். நீங்க சொன்ன ஒரு பிரபல்யமான ஒரு வாசகம் உண்டு. என்ன சொன்னீங்க? சாரி வேண்டாம், நீதி வேண்டும். நீ தமிழக மக்கள் இதைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள். 8 கோடி தமிழர்கள் உங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் சாரி சொல்லக்கூடாது, நீதி கொடுங்கள், தமிழர்களை வாழ விடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது விசாரிக்கப்பட வேண்டும். எதுக்கு இவங்க வாங்கி வைக்கிறாங்க? உங்களுடைய செல்போனை வாங்கி வைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? பதிவு செய்திருக்காங்களா? இவர்கிட்ட இதெல்லாம் வாங்கப்பட்டிருக்கு, அவருடைய கடுக்கனை எடுத்து கொடுத்திருக்காங்க. கையெழுத்து வாங்கப்பட்டதா? அரங்கான் கொடி எடுத்து கொடுத்திருக்கிறாங்க, கையெழுத்து வாங்கப்பட்டதா? என்ன இருக்குது அப்படிங்கறது வெளிக்கொணரணும். குடும்பத்தார் சொல்றாங்க இல்ல, அது என்ன மாதிரி குடும்பத்தார் சொல்றதுல விடுங்க சார். சாதாரண மனிதனா நான் கேட்கிறேன். இன்னைக்கு உங்க செல்போன் அப்படிங்கக்கூடியது என்னது? வெறும் பேச்சு பொருள் அல்ல, கம்யூனிகேஷனுக்காக மட்டும் நீங்க வைக்கல. உங்க ஒட்டுமொத்த குடும்பம், வியாபாரம், அனைத்துக்கும் சொந்தமான அனைத்து விஷயங்களும் உங்க செல்போன்ல இருக்கும். அப்ப அதை வாங்கி வைக்கிறாங்கன்னா விசாரணைக்காக இதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ரசீது கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? சரி, கடுக்கனை கொண்டு கொடுத்தீங்க, அரைஞ்சாங்குடியை கொண்டு கொடுத்தீங்க, ஏன் உடனடியாக செல்போனை கொடுக்கல? அதுல அவர் வச்சிருந்த எல்லா விஷயங்களும் இருக்குதா அப்படிங்கறதையும் சோதிக்கணும். இது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது.
கொலை செய்யப்பட்ட சபரி அவர்களுக்கு தெரியும் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த காவல்துறைக்கு அது தெரியும்.